திருவள்ளூர் அருகே ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவில் உயிரிழந்த 9 பேரில் 2 15 வயதான சிறுமிகள் என்கின்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. 15 வயது மட்டும் நிரம்பிய குமானி, ஜாமினி ஆகியோர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சௌந்தர்யா, திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அம்மோனியா வாயு வெளியானதில் கிட்டத்தட்ட இதுவரை 9 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல இந்த 9 பேருமே பெண் தொழிலாளிகள், வட மாநிலத்தைச் சேர்ந்த பெண் தொழிலாளிகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதுல குறிப்பா அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தி என்னவென்றால், 2 பேர் 15 வயதே நிரம்பிய பெண் குழந்தை தொழிலாளிகள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த அம்மோனியா வாயு கசிவால வடமாநில தொழிலாளர்கள் பலரும் பாதிக்கப்பட்டு 9 பேர் தற்போது வரை உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுல 15 வயதை நிரம்பிய 2 பெண்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த குழந்தை தொழிலாளிகள் உயிரிழந்திருப்பது பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தியாக கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்துல உயிரிழந்தவர்களை பொறுத்தவரையில 2 பேர் 15 வயது நிரம்பிய ஒடிசாவைச் சேர்ந்த பெண்கள், அதே போல 19 வயதை சேர்ந்த ஒரு பெண், 21 வயதை சேர்ந்த ஒரு பெண், 22 வயதை சேர்ந்த ஒரு பெண், 23 வயதை சேர்ந்த ஒரு பெண், 26 வயதை சேர்ந்த 2 பெண்கள், மொத்தமாக 9 பெண்கள் இந்த சம்பவத்தை உயிரிழந்திருக்கிறாங்க. இதுல உயிரிழந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 27 வயதுக்கு உட்பட்டவங்க என்பதுதான் நம்ம முக்கியமான செய்தியா பார்க்கணும். அதுலயும் 15 வயதே நிரம்பிய 2 பெண் தொழிலாளிகள் இதுல ஈடுபடுத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியையும் அதிர்ச்சியூட்ட செய்தியாக பார்க்கிறோம். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே பெரும் பரபரப்பாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 9 பேருடைய அடையாளங்கள் கண்ணப்பட்டு அதுல 5 பேர் ஒடிசா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது நேற்று. மீதம் இருக்கவர்களையும் அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது. பயங்கரமான இந்த வாயு கசிவு விபத்து வறுமையின் காரணமாக தமிழகம் நோக்கி வந்த வடமாநில தொழிலாளர்களின் குடும்பங்களில் ஈடு செய்ய முடியாத பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்.